Hey guys, நான் ஜெய். லாஸ்ட் வீடியோ ஃப்ரீ அனிமேட்டட் வெட்டிங் ஆல்பம் டெம்ப்ளேட் நான் கொடுத்துருந்தேன். அந்த டெம்ப்ளேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய வேணும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹியர் இட் இஸ். ஆஸ் யூஷுவல் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டரில் போனீங்கன்னா அனிமேட்டட் ஆல்பம்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற டெம்ப்ளேட். முன்னே கொடுத்த அதே டெம்ப்ளேட் மாதிரி தான் இதுவும் எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ குரூப் 2 இருக்குல்ல, அந்த குரூப் போங்க. அதில் 1 அப்படின்ற லேயரை எனேபிள் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை உங்களுக்கு இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் கிடைக்கும். எஸ், இதில் தான் நம்மளோட இமேஜை ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் இமேஜ் ஃபோல்டரில் போய் உங்களோட இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போலவே அந்த இமேஜை பிளேஸ் ஹோல்டர் ஷேப்புக்கு மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்பில் பர்ஃபெக்டாக ஃபிட்டின் ஆகும். என்டர் கொடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நம்ம இமேஜ் ரெடி. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் போய் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே ஸ்டெப் யூஸ் பண்ணி மீதி இருக்க எல்லா இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டரில் உங்கள் இமேஜ் தெரிலன்னு வருத்தப்பட வேணாம், அது பின்னாடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற நேம் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சாட்டி எப்பயும் போலவே சேவ் தான் பண்ணணும். அதுக்கு ஃபைல் போய் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட் இங்கே அப்டேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அனிமேட்டான அந்த ஃபைனல் அவுட்புட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு விண்டோ போங்க. அதில் டைம் லைனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே அந்த ப்ளே ஹெட் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணி ப்ளே பட்டன் கொடுங்க அவுட்புட் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜும் சூப்பராக அனிமேட் ஆகி வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. there you go. சூப்பராக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஆடியோ ஃபைல் இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஆட் பண்ணணுன்னா கீழே இந்த ஆடியோ ட்ராக் இருக்குல்ல, அதில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் ஆடியோ கொடுங்க. உங்களோட ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த எக்ஸிஸ்ட் ஆடியோ பாட்டை எப்படி க்ராப் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அந்த பிளேயர்ட எண்டிங் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே இருக்க அந்த சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த எக்ஸிஸ்ட் ஆடியோ பாட் க்ராப் ஆகிடும். இப்போ அந்த எக்ஸிஸ்ட் ஆடியோ பாட்டை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இந்த ப்ளே ஹெட்டை ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். there you go. சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் டெம்ப்ளேட்டை நம்ம ரெண்டர் பண்ண வேண்டியது தான். அதுக்கு ஃபைல் போங்க. எக்ஸ்போர்ட் போய் அதில் ரெண்டர் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட்டுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. ஃபைல் சேவ் பண்ண வேண்டிய லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே உங்களுக்கு வேணுங்கிற ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டர் கொடுங்க. ஒன்ஸ் ஃபைல் ரெண்டர் ஆகி முடிச்சாட்டி உங்களோட அனிமேட்டட் வெட்டிங் ஆல்பம் டெம்ப்ளேட் ரெடி.